ஐயா நான் வந்து பிஜிபி காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன் பிஃபார்ம். ஓகேங்களா, நான் வந்து எங்கள் காலேஜ் ஹாஸ்டல் வந்து ரைடு நடந்துச்சு. எப்படின்னா நார்மலாக வந்து வழக்கமாக பண்ணுவாங்க, அயன் பாக்ஸ் இந்த கெட்டில் அது பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுறான்னு சொன்னாங்க. அது சொல்லி ரைட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோன்லாம் வாங்கி வச்சிட்டாங்க எல்லாரும் ஃபோனையுமே. அதுக்கப்புறம் ரைட் பண்ணாங்க. நான் காலேஜ் போயிட்டோம். காலேஜ் போனதுக்கு எனக்கு நினைச்சேன் ஹாஸ்டலில் இருந்திருக்கும் போல சம்திங். அது எனக்கு தெரியல. ஹாஸ்டலில் இருந்துட்டு நாங்கள் காலேஜில் இருக்கோம் எல்லாருமே. அந்த ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியல. ஸ்டாஃப் ரூமில் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவனுக்கு எல்லா ஸ்டாஃபும் இருந்தாங்க. ரவுண்டாக நிற்க வச்சுட்டு அவனை சென்டரில் நிற்க வச்சுட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அப்படி அடிச்சாங்க. நான் கண்டிப்பாக கண்காலி தான். அதுக்கப்புறம் சந்தி நாங்கள் வந்து அந்த கிராஸ் ஆகிறப்போ ஸ்டாஃப் வந்து எங்களை ஒரு பேப்பர் வாங்கிட்டு சொன்னார். கீழே போய் லிஸ்ட் எடுக்குது ஹாஸ்டலில் இருக்க ரூமுக்காக எந்த ரூமில் யார் இருக்கீங்க அப்படின்றதுக்காக லிஸ்ட் எடுக்க சொன்னார். அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் கீழே போயிட்டு திரும்ப மேலே வரப்போ அந்த ஸ்டாஃப் வந்து அடிச்சு வெளியே கூட்டு போனாங்க. நாங்கள் 3 பேர் கண்ணாலே பார்த்தோம். ஸ்டாஃப் வந்து அடிச்சு தான் பிரின்சிபல் ரூம் கூட்டு போனாங்க. ஓகேங்களா, அப்போ போறப்பவே அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து கையை பிடிச்சி கூட்டு போனார். வினோத் கூட யாரும் போனாங்க அப்படின்னா வினோத் சார் சுதீஷ் சார் தான் அடிச்சாங்க 2 பேர். ஓகேங்களா, அடிச்சுட்டு பிரின்சிபல் ரூம் கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நினைச்சு தெரியாது. அதுக்கப்புறம் சந்தி நாங்கள் திரும்ப லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு திருப்பி பிரின்சிபல் ரூம் அந்த லிஸ்ட் கொடுத்து கீழே வந்துட்டோம். கீழே வரப்போ என்ன நினைச்சுன்னா நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நார்மலாக நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த பக்கம் மேலே கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. கீழே விழுந்துட்டான் போல. நாங்கள்